கேஷுவல் டாப்புக்கு ஒரு கூலான நெக் டிசைன் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். இந்த காலர் டிசைன் வந்து திடீர்னு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு எனக்கு. ஸோ நம்மக்கிட்ட ஏற்கனவே ஹை நெக் பேட்டர்ன் வந்து இருக்குது. இதுவும் ஹை நெக் கான்செப்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹை நெக் பேட்டர்ன் வந்து நம்ம ஃபேப்ரிக் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஷோல்டரும் ஆர்ம் ஹோலை மட்டும் நான் ட்ரேஸ் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக் வித் வந்து எவ்வளோ அப்படின்னா 3.5 இன்ச்சஸ், நெக் டெப்த் அப்படின்னா 3.5 இன்ச்சஸ். இந்த 3.5 இன்ச்சஸ் வந்து ரைட் சைடில் வந்து 3.5 இன்ச்சஸ் இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதை விட இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கும். இந்த பிக்கை வந்து நோட்டீஸ் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த சென்டர் பாயிண்ட் கீழே இருக்க லைன், அந்த 3.5 இன்ச்சஸ் லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனில் இருந்து ஒரு 1.75 இல்லைனா 2 இன்ச்சஸ் எடுத்து அந்த டிசைன் என்ன இருக்கோ அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த ஷார்ப் பாயிண்ட் அரௌண்டு ஒரு லென்த்தியாக ஒரு 4 to 5 இன்ச்சஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹை நெக் கான்செப்ட்னால நம்ம ஹெட்டு வந்து தலைவலியாக போடணும் அப்படிங்கிறனால ஒரு இனஃப் ஸ்பேஸ் இருக்கான்னு அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது அதை ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் அதே மாதிரி நம்ம ரைட் சைடில் என்ன ப்ரொசீஜர் பண்ணோமோ லெஃப்ட் சைடில் வந்து 4.5 இன்ச்சஸ் நெக் ஹைட்டை வச்சுட்டு அதே மாதிரி ஷேப்பை வந்து டிராஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்போது டிராஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம பாட்லி பட்டன்ஸ் ப்ளேஸ் பண்ணும், அடியில் ஒரு பிளாக்கெட் மாதிரி கொடுக்கணும். ஸோ அதில் வந்து ஓப்பனிங் வரப்போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைனும் ஷார்ப் எட்ஜஸ் அது எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணிக்கோங்க. அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து டுவர்ட்ஸ் ஃபோல்டடில் வர மாதிரி, அதாவது சென்டர் பாயிண்டில் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம அந்த நெக் டிசைனை வந்து நீங்கள் இந்த வேலையும் கட் பண்ணலாம். அப்படி இல்லை அங்கே மேலே இருக்க யூவை மட்டும் கட் பண்ணிவிட்டு பாட்லி பட்டன்ஸை யூஸ்வலாக நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு சென்டரை ஒரு கட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பிட்டு அதுக்கடியில் பிளாக்கெட் டிசைன் கொடுப்போம் இல்லையா, அப்படியும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த டிசைன் அந்த லெஃப்ட் சைட் கட்டில் மட்டும் கட் பண்ணிவிட்டு பாட்லி பட்டன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. தென் ஃபைனலி ப்ளேஸ் அ பிளாக்கெட், அது கடியில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பிளாக்கெட் வந்து வித் ஒரு 4 இன்ச்சஸ் ஃபேப்ரிக்கு, ஹைட்டு ஒரு 6 to 7 இன்ச்சஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா மேலேயும் ஃபோல்ட் பண்ணும் கீழேயும் ஃபோல்ட் பண்ணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் எல்லாமே கொடுத்துட்டு நீட்டாக ஒரு அயன் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க போர்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆயிரும். காலர் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த ரீலில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.